சங்கீதங்களுடைய புஸ்தகம் 119வது சங்கீதம் அதனுடைய 166 வாசிங்க. யாவா, உம்முடைய இரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். நாம் காத்திருக்கிற விஷயம் அதிகாலை வேளையில் காத்திருந்தாலும் சரி, நீ காத்திருக்கிறது ரட்சிப்புக்காக காத்திருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தானுங்க, கேட்குற ஜனங்களுக்கு புரியும். நான் எப்போ சபைக்கு போனேனோ, எப்போ மனம் திரும்பினேன்னு சொல்லி பாஸ்டரை ஏமாத்தினேனோ, அந்த ஏமாற்றுதல் நுடாய்கை எப்போ எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரோ அப்போவே நான் ரட்சிக்கப்பட்டேன். இது ஒரு கள்ள உபதேசம். இந்த உபதேசத்தின்படி ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது. நான் அதற்குத்தான் கேட்பேன், ஞானஸ்நானத்தின் மூலமாக வருகிற ரட்சிப்பை நீ ரட்சிப்பென்று சொன்னால் அடுத்த வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, பிள்ளை பேற்றினால் நீ ரட்சிக்கப்படுவாய். எனக்கு இப்போ ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, சகோதரிகள் எல்லாம் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவார்கள், ஆனால் புருஷர்களின் நிலை என்ன? தேவன் எதற்கு இந்த ஓரவஞ்சனையை வைத்தார் என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. கேள்விக்கு பதில் உண்டானால் சொல்லட்டும். என்ன ரட்சிப்பு என்றால் என்ன என்றால் விடுதலை. அந்த சகோதரி பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுகிறாள் என்று சொன்னால் சுமார் 9 மாதம் அல்லது 10 மாதம் பட்ட கஷ்டத்தில் இருந்து அந்த சகோதரிக்கு ஒரு விடுதலை வந்தது, அது ரட்சிப்பு. விஞ்ஞானிகள் சொல்லும் போது சொல்லுகிறார், ஒரு எலும்பு முறிகிற அவஸ்தையை விடவும் அதிகமான அவஸ்தையை பிரசவ நேரத்தில் ஒரு ஸ்திரீ படுகிறாள். அந்த வேதனையிலிருந்து அவள் விடுவிக்கப்பட்டாள். ரைட், இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கிறதுல பாதி ஸ்திரீகள் அந்த காரியத்துக்குள்ளே போயிருக்க மாட்டாங்களே. பிள்ளை பேற்றினால் ரட்சிப்பு என்று சொன்னால் அது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுல இல்லை, அந்த வலி இருக்காது. அப்போ அங்கே கூட ரட்சிப்பு இல்லை. அப்போ ரட்சிப்பு என்றால் என்ன? முடிவு பரியந்தம் தேவ சமூகத்தில் தேவனுக்குள் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாம் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கணும். அந்த அனுபவம் நம்மகிட்ட இருக்கா? இல்லையே. அப்புறம் ரட்சிப்பு ரட்சிப்பு என்று எதையோ சொல்லிக் கொடுக்கிறார்கள், அதை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மெசியானிக் வாழ்க்கையில், இந்த வேத புஸ்தகத்தின் அடிஸ்தானத்தில் நீங்கள் வாழுகிற வாழ்க்கை முடிவு பரியந்தம் ரட்சிப்புக்குரியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை எப்போது நீங்கள் விடுகிறீர்களோ அதோடு முடிந்து விட்டது. எல்லாரும் சொல்லுவாங்க, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த கிருபையின் நாட்களிலே நீதிமான் யார்? அநேக ஊழியக்காரர்கள் அதை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். விழுந்தாலும் எழுந்திருப்பீர்கள், விழுந்தாலும் எழுந்திருப்பீர்கள் என்று சொல்லி. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை விடவும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற ஊழியர்களும் பெரியவர்கள் அல்ல. அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்ல வார்த்தையும் இனிவரும் உலகத்தில் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடி புதுப்பிக்கிறது கூடாத காரியம். உடனே நம்ம கேட்போம், ஆண்டவரே எங்க உங்களை நாங்கள் அவமானப்படுத்தணும்? தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்து தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நீ கீழ்ப்படியாமல் இருப்பது அவருக்கு நீ துரோகம் பண்ற. மறுபடி நீ புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மனம் திரும்புதல் கிடைக்காது. இது வேதம், இது சத்தியம். இதை ஒருவரும் மறுதலித்து பேச முடியாது. இதற்கு மாறாக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை கொண்டு வந்து இதனுடைய ஊடாய் புகுத்த முடியாது. ஆமென். அதற்காகத்தான் தேவன் சொல்லுகிறார், ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 25வது வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து போகிற போது,
நாம் காணாததை நம்பினோம் அதில் நாம் காணாததை நம்பினோமாயில் அது வருவதற்கு பொறுமையோட அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருக்க வேண்டும். ரட்சிப்புனா என்னன்னு தெரியல, மனம் திரும்புதல்னா என்னன்னு தெரியல, எதையோ மனம் திரும்புதல், எதையோ ரட்சிப்பு என்று நினைக்கிறோம். இல்லை, என் தேவன் உனக்கு கற்றுத்தருகிற வேதத்தின்படி பாவம் செய்த நீ பாவத்தை உணர்ந்து இனிமேல் இந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் பொருத்தனை செய்து அதை விட்டுவிட்டால் நீ மனம் திரும்பி இருக்கிறாய். விடாம போயிட்டு ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னியும், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே நான் தெரியாமல் அறியாமல் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. அறியாமலா செஞ்ச, தெரியாமலா செஞ்ச, சரி தேவ சமூகத்தில் ஒரு பொய்யை சொல்ற இருக்கட்டும், தேவன் உன்னை மன்னிச்சுட்டாரா? எப்போ மன்னிப்பார்? நீ எப்போ விட்டையோ அப்போ மன்னிப்பார். நீ தான் விடவே இல்லையே. இன்னும் அகம்பாவும் ஆணவம் நான் என்கின்ற பெருமையும் ஒன்று ஆட்கொண்டிருக்கிற போது நீ எப்படி மனம் திரும்பி இருக்கிற? நீ ஞானஸ்நானம் எடுத்தால் அது தவறு, நீ பரிசுத்த ஆவியை பெற்றால் அது தவறு. ஏனென்றால் நீ மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாத ஒருவனுக்கும் தேவன் தன்னுடைய ஆவியை கொடுக்க மாட்டார். அப்போ நீ வேற ஏதோ ஒரு ஆவியில் இருக்கிற, ரைட், இருக்கட்டும். ஆனால் காணாததை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற நீ அது வரும் வரை பொறுமையோடு காத்திருக்கணும். இதுதான் காத்திருப்பு.